இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித வாரத்தின் புனித திங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பை பகிர அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பை பகிர இந்த அன்பின் மேன்மையை நாம் ஜெபத்தின் அடிப்படையில் பகிர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் அருள்வாழ்வில் நிலைத்து நிற்க முடியும், ஆசிரை நிறைவாக பெற முடியும் என்று இறைவன் என்று தெள்ள தெளிவாக வார்த்தை வழியாக நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அன்பை பகிர்வோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இணையவர்களே, இருக்கும்போது விட்டு விட்டு இல்லாத போது அவர்கள் வேண்டும் என்று அழுவது இன்றைய மனிதனின் இயல்பாக இருக்கிறது. அதுவாகத்தான் ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார், உன் கூட இருக்கும் போதே அவர்களை வணங்கி விடு, அவர்கள் இல்லாத போது நீ நினைத்தாலும் வணங்க முடியாது. பெற்றோர்களை அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி மனிதர்கள் இருக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் விரும்புவதே கிடையாது. தள்ளி வைக்கவும் ஒதுக்கி பார்க்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த மனிதருக்கு எதிராக விரோதமாக நாம் செய்கிற மிக மோசமான பாவம் அவர்களை வெறுப்பது அல்ல, மாறாக கண்டுகொள்ளாமல் இருப்பது. மனித தன்மையற்ற பண்பின் குணமே இதுதான். ஒரு மனுஷனை வெறுக்கிறத கூட ஏத்துக்கலாங்க, ஆனா கண்டு கொள்ளாமட்டாங்க. பாத்தீங்களா, தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையை கண்டுகொள்ளாமல், தமக்கு தெரிஞ்சவங்களை உடன் பிறந்தவர்களை கண்டுகொள்ளாமல், பணமும் செல்வமும் முக்கியம் என்று வெறுத்து ஒதுக்குவதோடு அவங்களை கண்டுகொள்ளாமலே விட்டு விடுகிறார்கள். தெரியுமா, அதுதான் மிகவும் மோசமான குணநலங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஜெபிக்க விரும்பும் உள்ளத்தில் எந்த அசைவும் இருக்காது, நீண்ட அமைதியில் அமர்ந்திருப்போம், எந்த ஒரு உந்துதலும் இருக்காது, இதயம் செத்தது போல் இருக்கும், ஆசை இருக்கும், ஆர்வம் கண்டுகொள்ளாது, மனம் வெறுமையாக இருக்கும். பெத்தானியா ஊர் மரியாவின் எடுத்துக்காட்டிற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மிகப்பெரிய கட்டளையின் பொதிந்துள்ள வழிபாட்டின் இரு பரிணாமங்கள் இயேசு மரியா வழியாக விளக்குகிறார். இன்றைய நற்செய்தி பெத்தானியா மரியாவை வைத்து நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களாக, அன்பை பகிர்கிற மனிதர்களாக நிலைத்திருக்க ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெபம் நாம் இறைவனுக்கு செய்யும் சேவை. மற்றொரு சேவையும் பெரிய கட்டளையில் உண்டு, அது அடுத்திருப்பவர்களுக்கு செய்யும் சேவை. இறைவனுக்கு சேவை, அயலானுக்கும் சேவை. இரண்டையும் முழுமனதோடும் விருப்பத்தோடும் உள்ளத்தோடும் சமமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காட்டுகிறார் என்ற இயேசு. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் யூதாசு இந்த பகுதியிலே ஒரு நாயகனாக காட்டப்படுகிறார். விலை உயர்ந்த தைலத்தை விவேகமாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார். அதை விட்டு நாம் எப்படி வீணாக்காம பெரிய ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாம், அவங்களை வழி நடத்தி இருக்கலாம், அப்படி அன்பை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஜெபிக்க கிடைக்கக்கூடிய நேரங்களை விட அடுத்திருப்பவர்களுக்கு பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். அதனால நமது செயல்கள் இரண்டர கலந்து இருக்க வேண்டும். ஒன்று ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தின் தன்மையை செயலாக்கப்படுத்த வேண்டும். அப்பதான் அன்பை பகிர முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இன்று இந்த பெத்தானியா மரியா ஜெபித்து கொண்டு அவரது பாதங்களை கழுவி கொண்டு நன்மைகளை பரிமாறி கொண்டிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை தெரசா. என் ஜெபத்தில் எல்லா நேரத்திலும் இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியவில்லை. ஆனால் தேவையில் இருக்கிற மனிதரின் நோயுற்றோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், ஆதரவற்றோர் மற்றும் வறியோரில் இயேசுவை எப்போதுமே நான் கண்டுகொள்ளுகிறேன். நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் ஒருவன் நாடி தேடி வருகிற பொழுது வெறுத்து ஒதுக்குற மனநிலையும், கண்டுகொள்ளாமல் உதறி தள்ளுகிற மனநிலையும் நம்மை நிச்சயமாக இறைவனோடு ஜெபிக்க தூண்டுவதில்லை. பிறருக்கு உதவுவதுதான் அன்பை பகிர்கிற உன்னதமான குணநலன் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள் மீது கண்களை திருப்பினால் நம் உள்ளத்தில் ஜெபத்தில் இணைந்து வலுப்பட முடியும் என்பதை இறைவன் சொல்ல விரும்புகிறார். இதை அறிந்து செயலாக்கப்படுத்துவோம். இறைவனின் ஆசீர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அன்பை பகிர்கிற மனிதர்களா
ஜெபத்தில் எங்கள் வாழ்வை ஆழப்படுத்தி ஒவ்வொரு குடும்பமும் நிறைவின் பாதையில் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.